கட்டாயம் போகணும் வாங்க அவ்வளோ விருப்பம் போகிறதுக்கு போய் பார்ப்போம். இதுதான் வந்து அந்த அதில் போட்டிருந்த வாகனங்கள் அந்த பீச் பைக்குகள் அதே மாதிரி நிறைய பேர் போகிறதுக்குரிய ரைட் போகிறதுக்குரிய எல்லா வெஹிக்கிளும் இருக்கும். ஒன்றுக்கும் சில ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இருந்தால் இப்படிதான் இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் கட்டியிருக்கு. இப்படி இஞ்சாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்குனாங்குருவி கூட்டுன்ற இதில் வந்து ஆக்கள் இருக்கக்கூடிய செட்டப் இந்த அதில் போய் மங்கி நல்ல பிஸியாக நிற்கிற விளையாடி கொண்டு இருந்தா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு சின்னம் இந்தா பிரான்ஸ் பாரிஸ் அப்படி ஹேர் ஸ்டைல் ஆடுது. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா எங்கே போக போகிறோம்? கட்கட்சி ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஃபார்ம் ரீச்சா ஃபார்ம் ரீச்சாக்கு போக போகிறோம். ரைட் ரைட். அதாவது பார்த்தீங்கன்னா யார் யார் போக நாங்கள் வீட்டுக்காரங்க பேரும் அக்கா உங்களோட கனடா கிளி 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 அக்கா. பச்சை கிளியோ சொத்த கிளியோ? அது வெள்ளை கிளி. வெள்ளை. அதாவது பார்த்தீங்கன்னா கனடாவில் இந்த அத்தையோட வந்து அங்கே போக போகிறோம். அவள் தான் போகணும்னு அடம் பிடிச்சோம். நாங்கள் பார்க்கணுமெண்டு கட்டாயம் அந்த இடம் பார்க்கணும்னு அடம் பிடிச்சோம். அதான் நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான், நானும் போனதில்லை இது வரைக்கும். நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான். சீசன் மட்டும் ஒருக்கா போயிட்டு வந்து ஒருக்கா போய் ரைட் ரைட். ஓகே, அங்கே தான் போக போகிறோம். போய் என்ன மாதிரி இடங்கள் இருக்குன்னு காட்ட போகிறோம். மிகப்பெரிய ஒரு இடமா, பெரிய ஒரு ஃபார்மா சொல்லுங்க. அதான் சுற்றி பார்க்கவே 2 மணி இருக்குமான்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்க்கவே 4-5 மணி தான் சொல்லுவான். வீடியோவெல்லாம் நேரம் வருதுன்னு தெரியல. மேக்ஸிமம் ஒரு நல்ல நல்ல இடங்களை காட்ட பார்க்குறேன். மறக்காம வீடியோக்கு போகிறதுக்கு முதல் ஜெஃப்னாத்தன சேனலுக்கு புதுசாக வந்திருந்தேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க லைக் பண்ணுவோம். பழையாக லைக் பண்ணுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வர போகிறோம் மேல கட்டாயம் போகணும் வாங்க அவ்வளோ விருப்பம் போகிறதுக்கு. போய் பார்ப்போம். அத்தை கொட்டை இருக்கா? சரியா கூல் ஓட்டர் தரவா? கிளைமேட் எப்படி இருக்கு கேக்குறேன்? கனடா விட கூலா இருந்தது. ஏப்ரலுக்கு வந்திருந்தா சரி கதை, ஏப்ரலுக்கு வந்திருந்தா சரி கதை. சரியா நமக்கு ரீச்சாக்கு வந்துட்டேன். இந்த வந்து முன்பக்க வாசல் இல்லை பெரிய சைஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய ஒரு முகப்பு இந்த மாதிரி வாசல். ஃபோட்டோலாம் பார்க்குறேன்ட்டு தான் நேரில் பார்க்குறேன். வித்தியாசமாக செய்திருக்கு. போய் பார்ப்போம்ல கேட்டுன்ற சைஸை பாருங்க. இங்கே ஒரு பக்கத்தில் இருங்க, அப்போ தான் அந்த அளவு தெரியும் கேட்டுன்ற அளவு. இந்த ஒரு ஆளுண்டு 1 2 3 4 4 5 மடங்கு வரும். நல்ல பெரிய சைஸ். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒவ்வொரு இடத்தையும் அந்த குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை போடக்காண்டு எல்லா இடத்தையும் போட்டு குப்பை தொட்டி இருக்குது. இங்கே இல்லை ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நம்பர் 319 320. ஆமாம், மரத்துக்கு நம்பர் போட்டிருக்கு 375 380. அப்படி அந்த லைனுக்கு நேர போகுது தென்னந்தோப்பு. இதில் ஒரு வாசல். ரீச்சான் உலக 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 300, உட்பட்டவர்களுக்கு 100 இதில் போட்டிருக்கு. இந்த பெரிய ஒரு டைனோசர் மாதிரி ட்ராகன் சிலி ஒன்று போட்டிருக்கு. நல்ல வழியாக இருக்கு பார்க்க. இதில் ஒரு அங்காடி மோல் ஒன்று போட்டிருக்கு உள்ளுக்கு. எல்லாம் வாகனங்கள்லாம் தெரியும் உள்ள. பெரிய இடம். ரிசப்ஷன் கவலை போட்டிருக்கேன். இந்த கோல்ஃப் கார் பைசிக்கிள் எல்லாத்துக்கும் ரேட் போட்டிருக்கு. சைக்கிள் ஒரு ஆள் தான் மதியம் கரியல் இல்லை. ஃபோட்டோ ஷூட் 40,000 ரூமோட. இதுதான் வந்து அந்த அதில் போட்டிருந்த வாகனங்கள் அந்த பீச் பைக்குகள் அதே மாதிரி நிறைய பேர் போகிறதுக்குரிய ரைட் போகிறதுக்குரிய எல்லா வெஹிக்கிளும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாடகை ஒவ்வொரு கேஜ் குரூப்பில் போக வேண்டி வரும். இதில் எல்லாம் கூட்டமாக போகலாம். ஒரு ஆள் இருந்து போகலாம். இந்த பெரிய ஒரு வாகனங்கள். இந்த இதில் ஒரு ரீச்சா பஸ் சர்வீஸ் ஸ்பெஷல்ன்ட்டு இருக்குது. இதில் ஏறி இருந்து போகலாம். இந்த ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் வரீங்க, நிறைய தூரம் நடக்க கஷ்டம்ண்டா இதை ஹையர் பண்ணி கொண்டு போகலாம். இந்த நல்ல பெரிய ஒரு வாகனம் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். அந்த வியூக்காக வடிவ தெரியணுன்றதுக்காக ஃபுல்லாக செய்திருக்காங்க. இந்த சட்டப்படி பார்க்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகல என்னென்ன செய்யலாம்னு போட்டிருக்குது. நவக்கிற பந்து, துப்பாக்கி சூடு, அம்பு எய்தல், குதிரை சவாரி,
உங்கள் ராசியா அது விளங்கல. சமுத்திர பாய்ச்சல், பாம்பு பந்தாட்டம், குரங்கு பாய்ச்சல் எல்லாமே செய்யலாம். இந்த ஒரு மெப்பும் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இந்த எங்கெங்கே என்னென்ன கிடக்குண்டு போட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வருமா, 1.5 to 2 கிலோமீட்டர் தூரம் வருவான். இவ்வளோ தூரம் நடந்து பார்க்கணும். இல்லாட்டி அப்படி நடக்க கஷ்டம் வேண்டாம், அதில் வெஹிக்கிள் எடுத்து கொண்டு போகலாம். நாங்கள் நடந்து பார்க்கணுன்றதுக்காக நடக்கிறோம். இது என்ன இது ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, உள்ளே பார்க்கலாமா? இந்த இதில் இது வளம் இருக்கான். ஓ ஸ்விம்மிங் பூல், சீசாலம், ஜிம், பூல் பார், மயில் நிற்கிது. மயில் சில வியூ நல்லா இருக்குண்ணா. இந்த இது 695 மரம் 696 1000க்கு மேலே நிற்கும் போல. ஏன்னா இந்த அமைப்பு நல்லா இருக்குது. இந்த கூரை மட்டும்தான் இதாக இருக்குது. இந்த மேலேருந்து கீழே ஃபுல்லாக கூரை போட்டு நல்லா அழகாக செய்திருக்கீங்க. இந்த நல்லா இருக்குது பார்க்க. கூடார மாதிரி செட்டப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக கூம்பு ஷேப்பில் செய்திருக்கீங்க. இல்லை ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த இப்படி தான் இருக்குங்க. வந்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் கட்டியிருக்கு. ஏசியும் இருக்குது. இந்த அதில் போட்டிருக்கு. சாப்பாடு வாசம் அடைக்கும். இங்கே கிச்சன் நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதில். இந்த வாசல் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சுகள் இருக்கிறதுக்காக பெஞ்சுகள் எல்லாம் போட்டிருக்கு. அதாவது மேலே ஓலையால் வேஞ்சு கீழே பெஞ்ச் இதில் இருக்க ஒரு நல்லா இருக்கும். அது ஈவினிங் டைமில் இருக்கிறது சட்டப்படி இருக்கும் பார்க்க. இந்த அதில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஜாம்பழம் வேணா என்ன ஜாம்பழம் ஒன்றுமே இல்லை. அதாவது மரம் தனியாக தான் இருக்குது. வரும் மரம் காய்ச்சிருக்கு. இன்னும் பழுக்கையில் ஒன்று வந்து இங்கெல்லாம் ஒன்று வேணா. இந்த ஸ்விம்மிங் பூல் நல்லா க்ளீனாக வச்சுருக்கீங்க. இந்த ஹோட்டல்ஸ் இல்லை ரெஸ்டாரண்ட்டு பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே பாரும் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பார். இங்கே ஸ்விம்மிங் பூல். இங்கே இருக்கிறதுக்கான படுக்கிறதுக்கான அந்த கட்டில் அதுவும் இருக்குது. ரிமூவ் யுவர் ஷூஸ் கட்டிட்டுறாங்க. கட்டாம் 5 அடி தான் அதில் போட்டிருக்கான்ருங்க. இந்த 5 ஃபீட்டாக தான் இருக்கும். இந்த 5.9 போட்டிருக்கேன். என்ன ஃபீட்டாக தான் இருக்கும். இப்போ சுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரூம்ஸ் தான். இந்த முக்கோண ரூம்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டென்ட்டு ஃபெனைக்கு இடையில் முட்டண்டு கொடுத்துட்டு அதில் ஒரு ஊஞ்சல் வந்து சொங்க விட்டுருக்கு. செயின்ட்டு அந்த நல்லா இருக்குது பார்க்க. இப்படி வாதம்டா வெளியில் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடாகம் மாதிரி போட்டிருக்கு. இப்படி உள்ளுக்கு போனோம்னா கொஞ்சம் செந்தளிப்பாக இருக்குது. இந்த இனி தான் இந்த பறவைகள் மிருகங்கள் வேறு நினைக்கிறேன். இது என்ன இது குதூகல கூடாரம் ஒன்று போட்டிருக்கு. பார் இந்தியாவில் அதேமாரி இந்தியாவையெல்லாம் கேரியான ஆஃபீஸ். இந்தியாவில் ஆஃபீஸ் இதில் கிட்டத்தட்ட 5408 மரம். இந்த ஒவ்வொரு தென்னை மரத்தில் ஒரு நம்பர் போட்டிருக்கு நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படி போய் அப்படி வரும் நினைக்கிறேன். இந்த இதில் 805 இல்லையே, இது 262 ஏதோ ஒரு ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னு தெரியல. இது என்ன இது லவ் பேர்ட்ஸா? கிளியே லவ் பேர்ட்ஸோ பாப்போம். இந்த லவ் பேர்ட்ஸ் கிளிங்கே இல்லை நிற்குது. வாக்கு ஏன்னு உங்களை கிளியன்னு கூப்பிட்றாரு? கதை கிளி மாதிரி கதைக்கிறதாரு. மரத்தில் இல்லை சாரி என்ன சீமந்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி செய்திருக்கீங்க. இது வந்து மரம் மாடெல்லாம் சீமந்தில் செய்திருக்கீங்க. அந்த இது ஃபுல்லாக மரம், இது மரம், இது சீமந்த். இது என்ன நினைக்கிறீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாழ்ப்பாணம் இல்லை, தமிழீழம். அதை மட்டும் தனியாக மரத்தில் செய்திருக்கணும். இந்த தமிழீழம். அதுமாரி இங்காலையும் மருதம் சுவை விட்டுன்ற ஒரு இது இருக்குது. இந்த நிறைய இடங்கள் சாப்பிடலாம். இதில் இருக்கலாம் போல. இருந்து ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். பெரிய இடம் எவ்வளோ நேரம் வெறுமனதில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அங்காலையும் ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் தெரியுது. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலைகள் இந்த இது மாதிரி பொறிச்சிருக்கு. மதில் கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதில் இப்படி இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்குனாங்குருவி கூட்டுன்ற இதில் வந்து ஆக்கள் இருக்கக்கூடிய செட்டப் இந்த அதில்
கால் வச்சு இருந்து படம் எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து செய்திருக்கிறாங்க. அதேமாதிரி 2 போட் நிற்குது. இந்த கவனிக்க எழுப்பாங்க கவனிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 போட் பேர் செய்து வச்சிருக்கேன். இந்த சரியான காத்தடிக்குது. இந்த பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்கு பார்க்க. இதில் ஒரு விஷயத்த பாருங்க. இந்த தென்னம் பாலையில் ஒரு மொத்த பாலை எடுத்து கொஞ்சம் எடுத்து ஒரு கிராஃப்ட் மாதிரி செய்திருக்கேன். நடுவில் தேங்காய் இருக்குது, காஞ்ச தேங்காய். அது ஒரு உரவேக்கடை சுற்றி இந்த ஒரு பூ ஷேப்பில் சூரியன் ஷேப்பில் வந்து செய்திருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இருந்த படம் எடுக்கிறதுக்காக அஞ்சா திருப்பி பார்த்தா அப்படி இருக்கும். நல்லா இருக்கு பார்க்க. ஸோ அதாண்டா எங்களோட நண்பர்களை பார்க்க போகிறோம். அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் நிற்கணும். என்னோட ஃப்ரெண்ட் இந்த குரங்கு சின்ன குரங்கு இந்த சொல்கிறா பெரிய மேலே உள்ளுக்கு ஏறிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 அடிக்கொண்டு வச்சு விட அடிக்கொண்டு இருக்கேன். ஏய் தம்பி போய் மங்கி நல்ல பிஸியாக நிற்கிற விளையாடி கொண்டு இருந்தா அடியோட. அங்கே ஒரு ஆள் 2 3 4 5 ஒரு ஃபேமிலி இறக்கணும் நினைக்கிறேன். இந்த அதுக்கு ஒரு மரங்களும் கொடுத்து இறங்கி விளையாடுறதுக்காக திரும்புறானே இல்லையே. எங்கெல்லாம் மயில், இந்த ஆண் மயில் பெண் மயில் 2 ஆண் மயில் இல்லை. இங்கெல்லாம் அவந்திகையாக வந்து புதுசாக திறந்து நினைக்கிறேன். கிட்டடியில் பார்த்துருந்தேன் நான். கிளிகள், அந்த வித்தியாசமான கிளிகள் எல்லாம் உள்ளுக்கு இருக்குது. மண்புழு உரம் விற்பனை கொண்டு 1 கிலோகிராம் 200 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா சில தாவரங்களும் விற்பனைக்கு இருக்கும். பாம்பு தானே அதில் விற்பனைக்கு இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம். நான் நினைக்கிறேன் காசு நினைக்கிறேன் உங்களுக்கு எடுக்கிறது, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு சின்னம். இந்த என்ன பூண்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதேமாரி காந்தன் பூங்கா ஞாபகமாக இதில் போட்டிருக்க பூங்காண்டு. இதில் ஃபுல்லாக தேங்காய் வச்சு ஏற்றிக்க நினைக்கிறேன். இந்த பொச்சுகளோடக்கு எப்படிங்கிறதாங்க ஃபுல்லாக இதுக்காக சேகரிக்கணும்னு நினைக்கிறேன். இதுமாரி பூக்களை தொட வேண்டாம் எல்லாம் போட்டிருக்கு. பூக்களை தொட வேண்டாம் போட்டிருக்கோம். ஓ தொடக்கூடாது. அதான் நாங்கள் வச்சு விற்கிறோம். அங்கே தனி ஒரு இடம் இருக்காங்களா, அங்கே இல்லை கண்டுகளும் விற்கணும். ஓமா காசு தான் பிடிங்கினா காசு இல்லை. இந்த வித்தியாசம் இருக்கு கண்டுகள் எல்லாம். இங்கே வாழை மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு சோடா மாதிரி செஞ்சிருக்கணும். இங்கே அதில் யாரும் வயசு போனாக்கள் இருக்கணும். அவங்க உண்மையாகவே நாங்கள் இருக்கிற மாதிரியில இருந்தது. அந்த அதை இதே அதை பார்க்க உண்மையாக ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இல்லை, நான் மெஸ்ஸில் அடைஞ்சால ஒரு சிலைகள், சுவாமிகள் சிலைகள், வீரத்தாய். இதுலேருந்து படம் எடுக்கலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ டிராகன் பார்த்துருந்தாங்களோ. சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்த அளவுக்கு அப்படி இருக்கு. நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இந்த யாரும் நிற்கிறேன் அதுக்கு எல்லாருமே உண்மையாக நிற்கிற மாதிரி கிடக்கு. இதுக்கு செய்து கொண்டு இருக்கணும். வந்து புதுசாக ஒரு சிலை வந்து செதுக்கி கொண்டு இருக்கணும். ஒரு குடும்பம் உண்மையா ஆக்கள் மாதிரி இல்லை கிடக்கு. ஓ இந்த டிராகன் and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. நான் நினைக்கிறேன் இந்த எங்களோட இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சில வச்சிருக்கு. மீன்பிடி, எங்களை விவசாயம், எங்களை அந்த கிராமத்து வாழ்க்கை, வயல் விவசாயம், இது அந்த கிராமிய தொழில்கள்.
அது இந்த லவ் இது வித்தியாசமாக இருக்கு நான் கலர்ஃபுல்லா லவ்வா இதா வெரி நைஸா அந்த கலர்ஃபுல்லாக இல்லை பெரிய அளவில் போட்டிருக்கு இந்த இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க சோடியா வந்தால் படங்கள் எடுக்க நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் இது வன்னியன் பஸ் ஸ்டாண்ட் என்ன இதில் ஒவ்வொரு லொக்கேஷன் போட்டிருக்கு நித்திலம் மேசி பந்தாட்டம் அசோலா சோலார் கோஸ்டர் தீம் பார்க் இது இருக்கா இங்க இல்லை இனிதான் வரப்போதும் இனிதான் வரப்போகுது ஓ முன்னுக்கு போட்டிருந்த ஒரு இடத்த கமிங் சூன் இல்லை இல்லை இனிதான் வரப்போகுது அந்த இன்னும் ஓடும் கூட இதுக்கு ஒரு வீடு கட்டி இருப்போம் நரதம் சுவை விட்டு ரெஸ்டாரண்ட் நெஞ்ச தொங்கு பாலம் அப்படியா இந்த ஃபார்முக்குரிய ஓனர் மடலி எடுப்பா முந்தி சொந்த ஊர் வர்ண கோழி பண்ணை குளிக்கலாமோ சரி மீன்கள் இருக்கு இதுல அது ஏதோ வளக்கினம் ஏதோ இந்த நீட்டுக்கு ஏண்டா கருப்பு கலர்ல இருக்கு தண்ணி ஓ இங்கே கோழி பண்ணிகள் இருக்கா நான் பூட்டு உள்ளுக்க போயிடல அது இப்படிதான் நினைக்கிறேன் இந்த வளர்ப்புகள் இங்கே நடந்துருக்கு அதுமாதிரி இதுவும் ஏதோ ஒரு வளர்ப்பு தான் என்னென்னு தெரியல தெரிஞ்சாக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கூட கிடக்கு பச்சை இங்கெல்லாம் கூட கிடக்கு நோ என்ட்ரி வித்தவுட் பெர்மிஷன் இல்லாமல் உள்ள போகலாம் ஓ சும்மா சைட்டெல்லாம் பார்க்கலாம் என்ன கோழி இது பெண்டங்கோழி கருப்பு கலர் கோழி அங்கே அதில் சேவல் காடை கோழியா அங்கே கினிக்கோழி இருக்கு இது கினிக்கோழி இல்லை கினிக்கோழி இது எங்கட ஊர் சாவலோ இது சாவலோ இல்லையே இஞ்சி 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 என்ன இது நெட்டுக்கால வடிவா தெரியலனா வித்தியாசம் அது அங்கதான் கினிக்கோழி ரெண்டாவது இது வான்கோழியா இருக்கு வான்கோழியா தான் இருக்கு மற்ற பக்கம் போட்டிருக்கோம் தெரியல பேர் இங்க அங்கெல்லாம் எங்கட ஃப்ரெண்ட்ஸ் நின்றா பார்த்தீங்களே அது தேவை விரிச்சிட்டுது நல்ல பெட்டியா இது ஆனைக்கு ஆணு நினைக்கிறேன் விரிச்சு பெரிய சைஸ் அதில் சில டூரிஸ்ட் அந்த இது பிடிச்சி கொண்டு போயினா அந்த கோல்ஃப் கார்ட் பெரிய கோல்ஃப் கார்ட்டில் போயினா இந்த முன்னே பார்த்துருப்பீங்க 8 பேர் போகலாம் அதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழிகளும் ஒவ்வொரு இனம் இந்த ஒவ்வொரு கூட்டுக்கும் ஒரு வித்தியாசமான இனங்கள் இப்போ நார்மல் கோழியிலே அந்த சொல்லுவோம் 5 வேலி குஞ்சு அதுகளை மாதிரி நிறைய வகையான கோழி வகைகள் இருக்குது பெண்டங்கோழி இது ஒரு வித்தியாசம் இல்லை ஏன் அந்த கழுத்து வட்டு கோழி மாதிரி வித்தியாசமான அமைப்பில் இருக்குது ஓ செய்திருக்கணும் இந்த குட்டி ட்ரெக் கொண்டு போகுது சுற்றி பார்க்கறதுக்காக இருக்கலாம் முடிஞ்சதில் எப்போ செய்து கொண்டிருக்கணும் தெரியல ஓ தீம் பார்க் மாதிரி குட்டி உள்ளுக்கு இதுதான் பிரம்மாண்டமான சைஸ் அப்பா இங்கே எல்லா சைஸுகளையும் 15-20 கிலோ வரும் ஒரு கோழியும் அங்கால இருக்குது அதே மாதிரி இஞ்சாலையும் இருக்குது இடையிடையே குடிநீர்களும் போட்டிருக்கு இந்த ஒரு டேங்கில் ஒரு நல்ல ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு நடக்க கட்டாயம் தண்ணி தேவைப்படாத இடையிடையே சின்ன சின்ன குடிநீர்கள் போட்டிருக்கு இனி வேற போகிறதெல்லாம் இந்த இதில் போட்டிருக்கு இந்த உலக அதிசயம் நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன அதிசயங்களை சின்ன சின்ன கட்டியிருப்போம் நம்ம ஈஃபில் டவர் மற்றது தாஜ்மஹால் அப்படியான அதிசயங்களை சின்ன கட்டியிருக்கணும் தாரா தடாகம் புகையிரத பயணம் துப்பாக்கி அம்புக்குது எல்லாம் ஜாலி பார்க்கலாம் அதை பார்த்துட்டு வந்தோடனே இந்த தூரத்தில் லோட்டஸ் டவர் தெரியுது உடனே சின்னன் அதாவது சின்ன அமைப்பு அதே மாதிரி துபாயில் புஜ் கலீஃபாலாம் தெரியுது நினைக்கிறேன் இந்த இதில் தெரியுது அதேமாதிரி இந்த லோட்டஸ் டவர்லாம் சின்ன தெரிய வலிக்கிட்டு அதான் உலக அதிசயம் வந்துட்டு அப்படியான உருவங்களை சின்னனா செய்திருக்கேன் அந்த
உண்மையிலேயே வந்து திங்கள் நாங்கள் வந்து ஒரு கிழமனால வந்து நாங்கள் கொஞ்சம் ஆக்க குறைவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு சனியார் வந்தவன்டா நிறைய மக்கள் வருவாங்க. ஏன்னா அந்த டைம் லீவில் இருக்கிறோடையா நிறைய பேர் வந்து கூடுதலாக சனியார் தான் வருவினோம். மற்றது ஒரு பெரிய இடம் நீங்கள் வர்ற டைம் வந்து கொஞ்சம் பார்த்து வரணும். ஒரு பின்னேரம் ஒரு 4 மணி பிறகு வந்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் வந்தது கொஞ்சம் மத்தியான டைம்னுடைய கொஞ்சம் வெயிலாக இருக்குது. டூரிஸ்ட் வரதுக்கு ஏற்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி பிறகு வலிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு பொழுதுபட போல போகலாம். அதே மாதிரி இங்கே குட்டி குட்டி இருக்கிறதுக்குரிய இடங்கள் எல்லாம் போட்டிருக்குது. டொல்ஃபினா? ஓ டொல்ஃபின் தானே என்ன? டொல்ஃபின் இந்த தூண்டில் மேடை, காதல் கதிரை, லவ் பெஞ்ச், சாகச சர்க்கிள். ட்ரெயினில் போவோமா? இந்த இதுதான் அந்த ட்ரெக். நாங்கள் உள்ளுக்க பார்த்தோம். உள்ளுக்கு என்ஜின் இல்லாமல் இருக்குது. இந்த உண்மையாக ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின். நினைக்கிறோம் ஒரு டிக்கெட்டாக இருக்கும் ஒன்றுக்கும். ட்ரெக்கோ ட்ரெயின் ஓடுறது இந்த அதில் அம்பு விடுறது இருக்கு. ட்ரெயின் ரைடா? எவ்வளவு? நீங்க கனடால இருந்து பிரான்ஸுக்கு வந்துட்டீங்களா? பாத்தீங்களா ஈஃபில் டவர் அந்த இடம் உலக அதிசயங்கள் எல்லாமே இருக்கு. சின்ன சின்ன லோட்டஸ் டவர் எல்லாம் இருக்கு. அதில் ஒரு சின்ன சைக்கிள் ரிக்ஷா வண்டி ஓட்டிருக்கு. லோட்டஸ் டவர்னோடனே நீங்கள் உலக அதிசயம் வண்டிக்கு அதுக்கு கொண்டு வந்திருப்பேன். ஆக்கியிருப்பாங்களோ தெரியல. உலக அதிசயங்கள் வந்து சீரியா அதே மாதிரி ஒரு சில உலக அதிசயங்கள்லாம் இருக்குது. உலக அதிசயங்கள் 7 உங்களோட சேர்த்து ஏன் நீங்கள் ஒரு அதிசயம் எப்பயும் ஒரே மாதிரி அதால ஒரு உலக அதிசயம். ஆனால் இப்போ லோட்டஸ் டவர்லாம் வந்துட்டு அதில் அவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்களோ தெரியல. பார்த்தா தான் தெரியுமே. இதில் சின்ன சின்ன கேண்டீனுகள் போட்டிருக்குது. மற்ற துவக்கச்சூடுக்கான கேபினெட்டுகள் எல்லாம் இதில் இருக்குது. டாக்கெட் எல்லாம் அங்கே இருக்குது. அந்த ஃப்ரான்ஸ் பாரிஸ்லேயே இருக்குது ஈஃபில் டவர். இந்தா இங்கே இதுலேயும் இருக்குது, ஏகச்சிலையும் இருக்குது. இதோட பெருசாக இருக்கு மேடம். தொட்டிக்கே தண்ணி நிற்கிது. அங்கே தாவரங்கள் வந்துருக்கு. REECH ரீச்சா முயல். ஓ உள்ளுக்கு இருக்கு முயல். ஆனால் உள்ளே போக வேண்டாம், போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திறந்துருக்கேன் நான் இந்த வேலைக்காக திறந்துருக்கோம். எல்லாம் முயலை நித்துற சாப்பிட்டு கருப்பு வெள்ள நிக்கி மாதிரி அந்த நிக்குது. வந்து ரபிட் குதிரை நிக்குது. குதிரை சவாரி, ஹோர்ஸ் ரைட். இந்த 2 குதிரை நிக்கணும். எல்லாத்துக்குமே டிக்கெட் டிக்கெட் நினைக்கிறேன். இங்கே குதிரை சிலை போட்டிருக்கு. இந்த வடியா இருக்கு பார்க்க. இங்கே குதிரைகள். இனித்தான் இந்த மிருகங்கள் எல்லாம் வரும். இது அந்த உலக அதிசயத்துக்கு போகிறதுக்கான பாதை ஓப்பன் ஆகிருக்குது. இல்லை இது வந்து குதிரை இதுக்கு போகிறதுக்குரிய பாதை நினைக்கிறேன். இதை எடுத்து இதுக்கெல்லாம் சுற்றிக்கணும் நினைக்கிறேன். இந்த இல்லை விட்டு விடுவினோ தெரியல. விட்டுட்டு இந்த கேட்டையும் பூட்டி விட்டா இதுக்கு குதிரை 2 சுற்றி கொண்டிருக்கும். இந்த லைஃப் டவர் அவங்கள ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எல்லாம் இருக்கு. அந்த அடுத்த பின்னாலுக்கு நான் கிட்ட கொண்டே காட்டுறேன். பிறகு என்ன இது சேல் திஸ் சம்மர். நல்ல காத்தடிக்குதுப்பா. மைக்கும் போடையில் இந்த தண்ணி என்னது இளநீர் கடை இதுதான். ஆனால் இப்போ இல்லை போல, சீசன் இல்லையே. இல்லை இப்போ பெருசாக இளநீ குதிரை பின்னுக்குன்னுண்டா அந்த உதவுறது பின்காலால் அப்படியே சில மாதிரி இருக்கிறாரா? கிட்ட போயாங்க முசுறி விட்டுருந்துல. எப்படி ஹேர் ஸ்டைல் எது அடிச்சிருக்குது தொட்டு பார்ப்போம். பாய் பழகிட்டு ஆக்களோட சொன்ன முசுறு உண்டு. அது நித்து 2 இடத்துல அந்த போயிட்டு வரேண்ணே குதிரையோட. உங்களோட இந்த காலந்தள்ளையில தொப்பி பறந்துடும். எங்களுக்கு அந்த இது கவுபாய் கேட்டு இருந்தா தான் போனோம். இது பூமா கேட்டு இது. அண்ணா போமா இதுல அந்த கால் வைக்கிற ஒன்று வெளுத்தாதானே
இதில் ஏறுறது செருப்பு கலட்டு தானே கடனா லேஸா அப்போ கலட்டிகிட்டே வரும் இந்த கவுண்ட்டுக்குட்டுன்றோம் வரியல இது அப்படிங்கிறது ஐயோ ஆடுது சுற்றி ரவுண்ட் அடிக்கிறது ஏன் ஓடினா சரியா ஓடினா நாங்கள் பழக்கம் இல்லாத இருக்கல ஆமாம் எவ்வளோ இது 200 என்ன எத்தனை வயசு இருந்தா குதிரைக்கு எங்கேருந்து வந்தது நுவரெலியா இந்த ஹேர் ஸ்டைல் இங்கே வெட்டினது வளர வளர வெட்டுறது எங்கேயோ போகுது ஐயோ கண்ணு கிடக்கலாம் தலைமுடி டிஸ்டர்பாக இருக்கும் அங்கே இந்த வீடியோ எடுக்கணும் அங்கே கையை விட்டுட்டு இருக்கிறேன் இந்த கையை விட்டுட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கு நடக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு ஓடினா சரி அவ்வளோ வண்டியதான் பிடிக்கிறது அந்த இப்படி ஒன்றும் இல்லை இல்லையா நாங்கள் வேலையில் உடைச்சிருக்கு பாருங்க மனுஷர் மாதிரி தானே அது வட்டியில கண்டா காணும் இந்த அக்காமல ஏறி பயத்துல இருக்கிற விழுந்து விடுறாண்டு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஆசை வந்துட்டு இந்த நான் ஏறணும்னு அதில் கயிறு இருக்கு பிடிக்கலாம் இந்த நடந்து தான் குடிக்கணும் எங்களை தரவழிக்கு ஓடினா சரிக்காது அது கொஞ்சம் தூரத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஒரு கையோடுங்க திருப்பி வர்றா தடவட்டான் நல்லா இருக்கு போல பேர்கள் இருக்கா சம்பா என்ன பேர் இருக்கு அலெக்ஸ் எது ரம்பா ஐஃபில் டவரில் ஃப்ரான்ஸுக்கு தான் போக முடியும் எதில் ரெண்டாச்சும் ஃபோட்டோ எடுத்து விடட்டான் ஏன்னா பாரிஸுக்கு தான் போக முடியல அட்லீஸ்ட் இதில் ரெண்டாச்சும் ஃபோட்டோ எடுக்கலாம் ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் ஈஃபில் கோபுரம் ஒன்று போட்டு ஃப்ரான்ஸுன்ற கொடி இருக்குது அதேமாதிரி இங்கே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு போட்டு அமெரிக்கன் கொடி இருக்குது இந்த இது கொஞ்சம் நல்ல வழியாக இருக்குது பார்க்க அந்த உண்மையானது மாதிரியே இருக்குது இந்த அதில் ஒவ்வொன்றுக்குரிய இதுகள் போட்டிருக்குது ஒவ்வொன்று இதை பற்றி வரலாறுகள் மாதிரி போட்டிருக்குது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி டிராக்டர் இல்லாமல் அது அதேமாரி இஞ்சால அந்த இது கட்டி கொண்டு போய் நான் நினைக்கிறேன் அந்த சாய்ந்த கோபுரம் கட்டி கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதான் இருக்கணும் இல்லையே பார்ப்போம் ரைட் அதே தான் பீஸாவின் சாய்ந்த கோபுரம் லீனிங் டவர் ஆஃப் பீஸா இப்போ தான் கட்டி கொண்டு இருக்கேன் இன்னும் பெயிண்ட் அடிக்கணும் உங்களோட ஸ்பைடர்மேன் இருக்குது அதேமாதிரி அதில் இந்தியாண்ட ஏதோ ஒன்று கூட இருந்துச்சு கூடிய தாஜ்மஹால் இந்த இடக்கு காதல் சின்னம் தாஜ்மஹால் இதில் இது வந்து ஃபுல்லாக கட்டி முடிஞ்சுது நல்லா இருக்குது பார்க்க வித்தியாசமாக இருக்குது இந்த முன்னுக்கு தாஜ்மஹாலுக்கு முன்னுக்கு இருக்கிற மாதிரியே அந்த குளங்கள் எல்லாம் போட்டு டெல்லியில் அதே செட்டப்பில் செய்திருக்கேன் நாங்களே தாமரை கோபுரம் தான் நாங்கள் அண்டைக்கு உண்மையான தாமரை கோபுரம் பார்த்து நான் கிட்ட வீடியோவில் அண்டைக்கு அதேமாதிரி அமைப்பில் சின்ன கட்டியிருக்கிறேன் இந்த இதில் பார்த்தா தெரியும் தாஜ்மஹால் இருந்தால் வேறு லெவல் அதேமாதிரி இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த பிரமிட் எகிப்த் பிரமிட் இந்த அந்த இது போட்டு அதேமாதிரி சின்ன செய்திருக்கிறேன் அந்த உண்மையாக அந்த இடிபாடில் அந்த சின்ன சின்ன டேமேஜ்கள் இருக்குது தானே உண்மையானதில் அதேமாதிரி அந்த ரியாலிட்டியாகவே இருக்கணுன்றதுக்காக நல்ல வடிவாக அதே மாதிரி செஞ்சுருக்கணும் எல்லா ஒர்க்கும் வந்து நல்ல ஒரு நீட்டான முறையில் செய்திருக்கணும் அதேமாதிரி இந்தியாவில் மீட்பர்கஸ்து அந்த சிலையும் வந்து போட்டிருக்கு இந்த இது நல்ல அதே மாதிரி அச்சோட்ட ஒரிஜினல் மாதிரியே செய்திருக்கணும் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க இந்த இதில் கிளைம்பிங் போட்டிருக்கு இந்த அதில் படியில் ஏறி போகலாம் கைத்தை பிடிச்சி இது தொழுகை செய்கிற இடம் மட்டும் போட்டிருக்கு இனிதான் வருது போல் இஸ்லாமிய மக்களுக்காக தாஜ்மஹால் லோட்டஸ் டவர் இது ரீச் ஏர்லைன்ஸான சப்பர் அங்கே காசு சொல்லுங்க நான் சொல்கிறேன் இந்த காசு 150 1.5
2220 சுக்கிரன் 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 செவ்வாய்க்கு வருது. இந்தியா, ஜூகே, பிரான்ஸ், சைனா, ஓமான், பங்களாதேஷ். உங்களை எவ்வளோ திறக்கணும்? அடிலைட்டா இல்லை மெல்போர்னா, சிட்னியா?